Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னோட ஹேர் கட் டே vlog தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் நான் போட்டுக்கிட்ட அவுட்ஃபிட். இது உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நான் Amazonல பிக் பண்ணிக்கிட்டது தான். இது எல்லாமே நான் முடிஞ்ச லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அல்லது இது எல்லாமே ஹாலாவே ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் ஆயிருக்கும். அங்க போய்ட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இதான் நான் போட்டுக்கிட்ட மேக்கப். என்னோட அவுட்ஃபிட்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு brown nude மேக்கப் மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப மைல்டா தான் நோ ஃபவுண்டேஷன் லுக் மாதிரி போயிருந்தேன். ஸோ முன்னாடியே கால் பண்ணி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கிட்டேன். டாப் ஸ்டைலிஸ்ட் கிட்ட தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான்ல இருந்தோம். அண்ட் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போனோடனே வந்துட்டு ஆம்பியன்ஸ் இப்படி தான் இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன், நல்லா இருந்தது. எல்லாமே சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நான் ஹேர் கட் பண்ணுற வீடியோ அதெல்லாம் எதுவுமே வந்து எடுக்கவே இல்லை. ஆப்வியஸ்லி நமக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சூப்பராக வந்து ஸ்டைல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்ன ஹேர் கட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லேயர்ஸ் தான். பட் வந்து எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டேன். லைக் எனக்கு வந்து லென்த் வந்து ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணிடக்கூடாது. ஆல்சோ எனக்கு வந்து லேயர்ஸ் நிறைய வேணும், ரொம்ப வால்யூம்னஸாக தெரியணும். மேலெலாம் வந்து லேயர்ஸ் நல்லாவே ஷார்ட்டாக நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கணும். பட் கீழே வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் லென்த் வேணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து நான் பேசி அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து லென்த்தும் வந்து ரொம்ப போகாமல் அட் த சேம் டைம் வந்து நான் கேட்ட மாதிரியான நிறைய லேயர்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் வச்சு அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக கட் பண்ணியிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிசல்ட். அண்ட் அந்த டாப் ஸ்டைலிஸ்டோட நேம் வந்து ஐ திங்க் இஸ் நேம் இஸ் விநாயகம். ரொம்ப சூப்பராக நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரியே ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. காஸ்ட் எவ்வளோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட்க்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க டாப் ஸ்டைலிஸ்ட்டுக்கு. இன்னும் நிறைய அவங்க ஆஃபர்ஸ் கூட சொன்னாங்க. பட் நான் வந்து டாப் ஸ்டைலிஸ்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஹேர் கட்டுக்கு 1200 ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டுமே வந்து அங்கே தான் வந்து லேயர் ஹேர் கட் பண்ணிக்கிட்டா. ஆல்ரெடி அவளுக்கு கொஞ்சம் லேஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ணி கேட்டிருந்தா. அதனால அவளுக்கு வந்து சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை விட. பட் மோரர்லெஸ் கொஞ்சம் சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு தூத்துக்குடியில் இருக்க வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம். ரொம்ப சீரியஸான ஷாப்பிங் கிடையாது, ஜஸ்ட் சரி வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சும்மா சுற்றி பார்த்துட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு போயிருந்தோம். இப்போ இதுதான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டா. இவன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். நாங்கள் வந்து யூஜி ஒன்றா படித்தோம், பட் ஒரே டிபார்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் பிஜி வந்து வேறு காலேஜில் படித்தோம். அண்ட் இப்போ அவள் வந்துட்டு பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கா சென்னையில். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ரொம்ப பெரிய சீரியஸான ஷாப்பிங் இல்லாதனால நாங்கள் வந்து அந்த எஸ்கலேட்டரில் மேலே ஏறியும் இறங்குறதும் அந்த மாதிரி ரீல்ஸ்க்கு ஃபுட்டேஜ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். இன்பிட்வீனில் நாங்கள் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் மார்க்கெட் வந்தோம். அங்கேருந்து வந்துட்டு ஒரு 3 to 4 அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு லீவ் ஆகிருப்போம். அந்த வேலை அவளையும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதோட ஃபுட்டேஜ் தான் இது எல்லாமே. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டே இன் மை லைஃப். நான் வந்து இன்னும் 2-3 வீடியோ சேர்த்த மாதிரி தான் வந்து இந்த vlog போடணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாமே குட்டியாக தான் எடுத்திருந்தேன். ஸோ செகண்ட் டே என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வந்து vlog பார்க்கலாம். ஹேவ் யூ எவர் ஒண்டர், நம்ம வந்து நிறைய ஆயில் தேய்க்கிறோம் டேண்ட்ரஃப்க்கு, ஹேர் க்ரோத்துக்கு, அதுக்கு இதுக்குன்னு. பட் எதுவுமே வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லையே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்படி திங்க் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தான். ஸோ அது என்ன அப்படின்னா ஹேர் ஆயில் பூஸ்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், யூ ஹேர்ட் இட் ரைட், ஹேர் ஆயில் பூஸ்டர் தான். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹேர் ஆயிலை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி அது அதிகமாக ஒர்க் பண்ண வைக்க மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட ஹேர் ஆயில் பூஸ்டர் தான். ஸோ இது வந்து நமக்கு 4 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று வந்துட்டு மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பூஸ்டர், அண்ட் இன்னொன்று வந்து டீ ட்ரீ ஹேர் ஆயில் பூஸ்டர், ரைஸ் ஹேர் ஆயில் பூஸ்டர் அண்ட் ஆல்மண்ட் ஹேர் ஆயில் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 வேரியண்ட்டில் ஹேர் ஆயில் பூஸ்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு நார்மலான ஆயில் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறப்போ அதோடைய ஒர்க்கை வந்து இது இன்னுமே ஃபாஸ்டனாக பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு தான் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும், கிளாஸ் பேக்கேஜிங்கில் இருக்கும். அது கூடவே கேப்போட வந்துடும். அண்ட் ட்ராப்பர் நமக்கு தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம யூஸ் பண்ண டைமில் நம்ம வந்துட்டு கேப் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ட்ராப்பர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு ஆனியன் ஹேர் ஆயில் பூஸ்டர் வந்து உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் இருக்கு இல்லையா, அதை எப்பயும் போல் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். அது கூடவே இதை வந்துட்டு ஒரு 5 to 6 drops ஆஃப் இந்த ஹேர் ஆயில் பூஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நானும் வந்துட்டு கையில் கொஞ்சமாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற நார்மலான ஒரு கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு இந்த
ஹேர் ஆயில் பூஸ்டரை வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்னோடய ஹேரில் வந்துட்டு நார்மலாக நம்ம ஹேர் ஆயில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா நமக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ இதில் வந்துட்டு 5x பவர் ஆஃப் ஆனியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு நான் ஸ்டிக்கி ஃபார்முலேஷனில் இருக்குது. ப்ராடக்ட் வந்து நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஆனியன் ஹேர் ஆயில் பூஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிடென்சில் இருக்குது, அஸ்வகந்தா இருக்குது, அண்ட் பிரிங்கராஜ் ஆயில் இருக்குது. இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்ரிடே நம்ம பண்ணுவோம் இல்லையா ஹேர் ஆயிலிங், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு நிறைய ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுவோம் இல்லையா, ஹேர் நல்லா ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஷாம்பு வச்சு, அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த ஆயில் அண்ட் ஹேர் ஆயில் பூஸ்டர் ரெண்டையும் சேர்த்த ஒரு மிக்சரை வந்து ஹேரில் நல்லா படுற மாதிரி, ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே ஒரு பன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ மாமா எர்த்தோட வெப்சைட் லிங்க்குமே வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு Flawsome 2022 அப்படின்ற என்னோட கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 20% ஆஃபர் கிடைக்கும். மாமா எர்த் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு மாமா எர்த், அமேசான், நைக்கா அண்ட் பர்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மாமா எர்த் வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் சார்பாக அவங்க ஒரு மரமும் நடுவாங்க. நீங்கள் எந்த மரம் நடுறாங்க, எங்கே இருக்குது, அதோட பிக்சர் வரைக்குமே நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு மரம் நடுறதுக்கு நம்மளுடைய ஆர்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆல்சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே மாமா எர்த் வந்து ஒரு இந்தியன் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ நமக்கு ஹேர் டேமேஜ்லாம் ஆகாது. எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கிவ் இட் அ சான்ஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டே விலாக். ஸோ செகண்ட் டே விலாக் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஐ செக்கப் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதுக்காக நானும் கூட போயிட்டு அப்படியே வந்து ஜென்ரலான ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து போட்டுக்கிட்ட மேக்கப். லைட்டான ஒரு நியூட் மேக்கப் லுக் மாதிரி தான் வந்து போயிருந்தேன். இதுவும் அகைன் நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் தான். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கடுப்பான விஷயம். ரொம்ப வெயிட் பண்ண வைப்பாங்க. திருநெல்வேலியில் இருக்க அரவிந்துக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். நான் வந்துட்டு எனக்கு ஐ ட்ராப்ஸ் எல்லாமே விட்டு பார்த்தாங்க. பட் அது கொஞ்சம் வேலை செய்யலை. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 hour ஆகும், நீங்கள் போய்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் போட்டுக்கிட்ட அவுட்ஃபிட். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அதையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு காட்டன் டாப் அண்டு காட்டன் பலாசோவும் நான் வந்து வேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் செக்கப் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்ற மாதிரி எல்லாமே கேட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு ஃபுல்லாகவே ஒர்க் வந்து சிஸ்டம் அண்ட் மொபைல் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நிறைய லைட் முன்னாடி இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி எல்லாமே சொன்னேன். ஸோ அவங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ப்ளூரே ஃபில்டர் இருக்க மாதிரியான ஒரு கிளாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து போயிருந்தோம். பவர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரேம் எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ் ட்ரை பண்ணுறதுனால கூலர்ஸ் எல்லாமே ஓகே. பட் இந்த மாதிரி கிளாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் கிளாஸ் ஃப்ரேம் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நான் பிக் பண்ணிக்கிட்டேன் அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கிளாஸ் எல்லாம் போட்டு வரதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக 1 hour டைம் எடுக்கும்னாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெளியில் போனால் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே அரவிந்த்லேயே வந்து கேன்டீன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அதிலே வந்து இந்த கூலர்ஸ் வந்து வச்சுருந்தேன் இல்லையா, அவங்க கண்ணில் ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறம் வந்து கண் ரொம்ப தெரியாத மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கூலர்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதை என் ஹெட்டில் மாட்டி வச்சுருந்தேன். அதை அவுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி முடியலாமே கொலாப்ஸ் ஆகிட்டு, அதை வச்சு என் தங்கச்சி நல்லாவே என்னை ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா, மூடி களைஞ்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த கிளிப்பை காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துட்டு போயிட்டு மறுபடியும் வந்து கிளாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் ரிட்டனில். வந்து 2 மேஜரான அப்டேட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸில் நான் எதுலேயுமே சொல்லலை அவ்வளோவா நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு. பட் இன்ஸ்டாவில் சில பேர் எல்லாமே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, எங்கே பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லவே இல்லை அந்த மாதிரி. ஆல்சோ வந்துட்டு
கிளாஸ் போட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. லாஸ்ட்டாக ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதை பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து பவர் கிளாஸாக என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த 2 பெரிய மேஜர் அப்டேட்டையும் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்களும் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விளாக். இதோட இந்த விளாக் நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புறேன். See you on the next video. Until then, bye. Living life, every day, late at night, not okay.